ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏதாவது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சிவில் சர்வீசஸ்குள்ளே வரக்கூடிய ஜாப்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதுனா நம்ம வந்து சிவில் சர்வீஸில் ஒர்க் பண்ணலாம். அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 24 சர்வீசஸில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்தும், நீங்கள் எந்த ஜாப் சூஸ் பண்ணுறீங்களோ பொறுத்தும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அது ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கலாம், எந்த ஜாப் வேணால் இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்கில் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் போகும், ஐஏஎஸ்ஸாக இருந்தால் ஐஏஎஸ் ட்ரைனிங் போகும். இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி ஜாபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கனவாகவே இருந்துட்டு போயிடும். சில பேருக்கு வந்து கனவு அந்த ட்ரீம்ஸ் வந்து நிறைவேறவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய உழைக்கணும். இந்த ஐபிஎஸ் ஜாப் வந்து அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குங்கிறது, நம்ம டேரெக்டாக வந்து ஆஃப்டர் 12th முடிச்ச உடனே டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுத முடியாது. பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது எந்த டிகிரியாக வேணால் இருக்கலாம், அது ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் அந்த மாதிரி எதாக வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்போனா வந்து இந்த ஜாபுக்கு, அதாவது இந்த போஸ்டிங்க்கு, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எக்ஸாம் ஏஜ் லிமிட். அதாவது ஐபிஎஸ் எக்ஸாம் தனியாக இல்லை, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் ஐபிஎஸ் எக்ஸாம். ஸோ இதோட ஏஜ் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து 21 years to 32 years இருக்கலாம். அதே ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா வந்து 21 years to 35 years வரைக்கும் இருக்கலாம். இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் வந்து 21 years to 37 years கேட்டகரியில் நீங்கள் வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சுருக்கமாக சொல்லணும்னா வந்து சிஎஸ்இ. ஸோ சிஎஸ்சிங்கிற இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரு ஏஜென்சி மாதிரின்னு சொல்லலாம். இந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து கலெக்டர்லாம், ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி எல்லோரும் வராங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கரெக்டான ஆளுகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணி இந்த போஸ்டிங்க்கு, அதாவது இந்த எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணி பண்ணுவாங்க. இதெல்லாம் கடைசியில் சார்ட் அவுட் ஆகிறவங்க லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. அந்த 1000 கேண்டிடேட்ஸ்லேருந்து உங்களுக்கு செலக்டான பீப்புள்ஸை 24 சர்வீசஸ்க்கும் சொல்லியிருந்த மாதிரி ஐபிஎஸ், ஐஏஎஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஏற்பட்ட 24 சர்வீசஸ் வரும், கேட்டகரிக்குள்ளே வரும். அந்த ஜாபுக்குள்ளே நம்ம வந்து அந்த 1000 பேர்த்தை பிரித்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், இப்போ ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதே எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 லட்சம் பேர் தான் எழுதுவாங்க. அந்த 5 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி 1000 பீப்புள்ஸை வந்து கடைசியாக இன்டர்வியூலாம் வச்சு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அண்ட் தென் வேறு என்ன, யூபிஎஸ்சி சர்வீசஸ் இந்த எக்ஸாம் தான், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து வேர்ல்டுலேயே வந்து டஃபஸ்டான எக்ஸாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் தென் இதோட எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எவ்ரி இயர் நடக்கும். அண்ட் தென் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டெப்த் ஆஃப் த சிலபஸ் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இதோட எக்ஸாம் ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி, அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் அதில் இருக்கும். அது வந்து ஜூன் மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ், இது ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் to அக்டோபர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரிலிமினரி செலக்ட் ஆனவங்க மெயின்ஸ் எழுதலாம். அண்ட் தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் அண்ட் மே பீரியடில் இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டில் வரும். அண்ட் தென் வேறு என்ன, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுடைய சொல்லியிருந்தால அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம், அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூவில் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது வந்து ஒன் ஆஃப் த செலக்டட், அதாவது மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் அந்த அதோட மார்க் எல்லாமே. அதே மெயின்ஸில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து கவுண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஜாபாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 200 மார்க்ஸ் வந்து எழுதுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பல்சரி பேப்பர்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2. ஸோ இந்த மாதிரி 2 பேப்பர் இருக்கும்.
ஃபைனல் லிஸ்ட் ஒன்று விடுவாங்கள்ல, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது. அந்த லிஸ்ட்டில் வந்து மார்க் வந்து எதை பற்றி பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின்ஸில் வாங்கியிருப்பீங்களா மார்க்கு, ரிட்டன் எக்ஸாமில் அந்த மார்க்கும் நீங்கள் இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ இந்த 2 மார்க்கும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் தென் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 7 பேப்பர் தான் வந்து அதாவது மெரிட்டுக்கு கவுண்ட் பண்ணப்படும். அண்டு ரெஸ்ட் ஆஃப் த 2 பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸ் வந்து அவங்க வாங்குறதுக்காக, ஓகேவா. ஸோ ஒரு டீசெண்டான மார்க் வாங்குறதுக்காக ஒரு 2 பேப்பர் வந்து தனியாக விட்டுருக்காங்க. மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1750 1750 மார்க் வந்து எழுதுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் 275 275 மார்க் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதாவது ஹோல் மார்க், மொத்தமாக மார்க் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹார்ஸ் ஃபார் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்னாவே ஜாப் வந்து 24 hours/7 இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து நம்ம தங்கியிருப்போம். அண்ட் தென் அது டிஸ்ட்ரிக்ட் சிட்டி அந்த இடத்துல தான் நம்ம தங்கியிருப்போம். அவங்க கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் தங்கியிருக்கலாம், இல்லை உங்கள் ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. தென் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஆவரேஜாக எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 50 to 55 hours ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் சம்டைம் வந்து ஓவர் டைம் கூட பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து அந்த டைமில் ஏதாவது சுச்சுவேஷன் சரியில்லாத டைமில் நம்ம அந்த மாதிரி வந்து ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென் மீட்டிங்ஸ்க்கெலாம் நிறைய அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும் முன்ன பின்ன. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பை த கவர்மெண்ட் எந்தெந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொடுக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குனே. இந்தியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சின்னதாக ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். ஸோ ஃப்ரீயாக தங்கிக்கலாம். அண்ட் தென் செக்யூரிட்டி கார்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டடி லீவ் ஃபார் 2 years வித் பே. ஸோ அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டடி லீவ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள் போய் படிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் ஜாபை. அண்ட் தென் ஆஃபீஸர் வெஹிக்கிள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ஜீப்போ காரோ ஏதோ ஒன்று. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீ. அண்ட் தென் சோஷியல் ரெஸ்பெக்ட், இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தோன்னே பயம் வரும் எல்லாத்துக்கும். ஸோ எல்லாருமே நம்மளை மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் போனால் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் வந்து ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் கெட் பென்ஷன். ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பென்ஷன் வாங்கினாங்களா இல்லையான்னு தான் பார்க்கலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர்னாலும் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர்னாலும் சரி 2006 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தரதில்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைக்கு, சேலரி வந்து நல்லா ஹைக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அரியர் ஆகி கடைசியில் வந்து உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு கைக்கு வரும் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்போல்லாம் ஹால் டிக்கெட் வாங்கணும், அந்த டேட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ரிலீஸ் ஆகும் பாருங்கள், February மாதம் ரிலீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து ப்ரீலிமினரி ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து June மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா September மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து December or January கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாலிடேஸ் ஃபார் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் ஹாலிடே இருக்கா? அவங்க 24/7 ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஹாலிடே இருக்குமான்னு கேட்டால் ஈச் கவர்மெண்ட் ஆஃபீஸர், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, எந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்னாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்னாலும் சரி, அப் டு 5 years வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்பெய்டு லீவ், எக்ஸ்ட்ராடினரி லீவுன்னு சொல்லுவாங்க, அன்பெய்டு லீவ் வந்து கொடுப்பாங்க. அதே நான் முன்னாடியே சொல்லியிருந்தால 2 years அப்படின்னு சொல்லி, அது வந்து படிக்கிறதுனால அது வந்து பெய்டு லீவு, இது வந்து அன்பெய்டு லீவு. சப்போஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து லீவு போட்டுட்டு போய் ஹாலிடேஸில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டேக் கேர் ஆஃப் பர்சனல் நீட்ஸ். ஸோ ஏதாவது பர்சனல் நீட்ஸ் தேவைப்படுதுன்னா வந்து 20 days லீவ் எடுக்கலாம், இல்லை ஆஃப் பே லீவுன்னு சொல்லுவாங்க, அது எடுக்கலாம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 30 days லீவுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து 20 days 30 days எல்லாம் சின்ன சின்ன லீவு. இதே ஹாலிடேவாக போகும்போது அப் டு 5 years வரைக்கும் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஸ் ஆஃப் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹவுஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லி. இது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒன்று தான், ஐஏஎஸ் ஆஃபீஸர்னாலும் ஒன்று தான்.
அது வந்து கொஞ்சம் குவார்ட்டர்ஸில் இருக்கும். ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து தனியாக கொஞ்சம் பங்களா மாதிரி வேறு எங்கேயாவது இருக்கும். அதுவும் குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் வச்சுக்கலேன். அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? ஸோ வெரி ஹை ரேங்க், நீங்கள் வந்து பெரிய ரேங்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் இப்போ ஐபிஎஸ் அந்த கேட்டகரிக்குள்ளே வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஐஏஎஸ் ஆகணுமா ஐபிஎஸ் ஆகணுமாங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகிறீங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்துருந்தீங்கன்னா, டாப் ரேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ்னு பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாயாக இருந்தீங்கன்னா, மேலே இருந்தீங்கன்னா வந்து ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் மினிமம். அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 84 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் அதாவது விரிஞ்ச நிலையில் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹெச்சா. அதுக்கப்புறம் ஐசைட் வந்து பார்த்திங்கன்னா 6/6 இருக்கணும். அந்த 6/9 கூட இருக்கலாம். அதுவே நீங்கள் வந்து பொண்ணாக இருந்தீங்கன்னா ஹைட்டு வந்து 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 79 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர் வரணும். அண்ட் தென் ஐசைட் வந்து பார்த்தீங்கன்னா 6/12 ஆர் 6/9. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா சொல்லலாம். ஸோ யூபிஎஸ்சி தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரீமினரி மார்க்ஸ் பார்க்க மாட்டாங்க, மெயின்ஸ் மட்டும் மார்க் மட்டும் பார்ப்பாங்க. அண்ட் தென் உங்களோட இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் எழுதக்கூடிய ப்ரிலிம்ஸோட எக்ஸாமோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 400 மார்க் எழுதுவீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 1750 மார்க் எழுதுவீங்க. கடைசி இன்டர்வியூக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது 275 மார்க்ஸ். ஸோ இந்த ப்ரீலிம்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறது வந்து ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவுண்ட்டும் நீங்களோட ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இதோட மார்க்ஸ் எல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்னு சொல்லலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் 200 மார்க்கு, சிகேட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மார்க்கு. கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 கொஷின்ஸ் இருக்கும். அதே நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய சொல்லியிருந்தேன் 9 பேப்பர்ஸ் இருக்கும். 2 லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த 2 லாங்குவேஜ் பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான பேப்பர் தான். ஸோ நீங்கள் சப்போஸ் மார்க் ரொம்ப கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. இந்த 2 லாங்குவேஜ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எனி இந்தியன் லாங்குவேஜஸ் எதாவது வேணால் இருக்கலாம். 300 மார்க்ஸ் இருக்கும். அந்த அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 300 மார்க்ஸ் இருக்கும். மிச்சம் இருக்கிற 7 பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ பேப்பர். அண்ட் தென் இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க ரைட் எஸ்ஏ எழுத சொல்லி. எஸ்ஏவோட மார்க்குங்கிறது பார்த்திங்கன்னா 250 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா 125 மார்க்ஸ். செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா அதே 125 மார்க்ஸு. டோட்டலாக வந்து 250 மார்க்ஸ். இதில் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாம் 4 பேப்பர்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 1000 மார்க்ஸு. அதே ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 250 மார்க்ஸ்க்கும் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரல், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜியாகிரஃபி ஆஃப் வேர்ல்டு அண்ட் சொசைட்டி இதெல்லாமே கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 மார்க்ஸ். அனதர் 1 செக்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸை பற்றி, கான்ஸ்டியூஷன் பற்றி, பாலிட்டிக்ஸை பற்றி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பற்றி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிலபஸ்க்குள்ளேருந்து கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6th செக்ஷன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 மார்க்ஸ். அதே ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் வருது. உள்ளே இருக்கக்கூடிய சிலபஸ் வேறு. டெக்னாலஜி பற்றி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி, பயோடைவர்சிட்டிஸை பற்றி, அண்ட் தென் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் 7th டாபிக் என்னங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 மார்க்ஸ் அதே தான். பட் சிலபஸ் வந்து எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். அதுக்கப்புறம் 8th பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். 9th பேப்பரும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் ஆஃப் ஐபிஎஸ் ஆஃபீஸர். யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதிட்டு டேரெக்டாக ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கீழே, அதாவது எப்படி கலெக்டருக்கு அசிஸ்டன்ட் கலெக்டராக ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து டெப்டி சூப்பரிண்டெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் ரேங்க் மூலிமா நம்ம மேலே வருவோம். கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேலே வருவோம். டிஎஸ்பி ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் கிரேட் அட் தி இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ டிஎஸ்பியாக மாறுவீங்க. டிஎஸ்பி சிமிலர் டு தி ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் எலிவேட்டட் டு தி ஐபிஎஸ் ஆஃபீஸர்.
ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஏஎஸ்பிக்கு அப்புறம் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நம்மளால் ஆக முடியும், கொஞ்சம் வருஷம் சர்வீஸ் தாண்டதுக்கப்புறமா. ஏன்னா வந்து நம்ம அந்த சர்வீசஸ் இல்லாமல் டைரெக்டாக வந்து நம்ம போய் அந்த போஸ்டிங்கில் உட்காந்தா நம்மளுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த காரணத்துக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாதிரி ஜாபெல்லாம் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கீழே வரும், எந்தெந்த மாதிரி துறைகள்லாம் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் கீழே வருங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸோ நீதித்துறை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் கவுண்டர் டெரரிசம், அண்ட் தென் பப்ளிக் சேஃப்டி, பப்ளிக் ஆர்டர், விஐபி ப்ரொடக்ஷன் அண்டு கிரிமினாலஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 21 to 32 ஏஜுக்குள்ளே இருக்கணும். உங்களோட அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 டைம். அதே ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 times. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து 21 to 37 வரைக்கும் இருக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட்ஸ் வந்து எவ்வளோ அட்டெம்ப்ட் வேணாம், நீங்கள் உங்களோட ஏஜ் லிமிட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைம்லாம் அட்டெம்ப்ட் பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்க வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் வந்து பாருங்கள், மொத்தம் 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ட்ரைனிங் பார்ட்ஸ் வந்து மொத்தம் 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. யூபிஎஸ், அந்த யூபிஎஸ்சின்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க தான் வந்து ட்ரைனிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க ஐபிஎஸ் செக்யூரிட்டர்ஸ்க்காக. ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லி ஒரு 3 months நடக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முசூரியில் நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், phase 1 ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் கோர்ஸ் 11 months கோர்ஸ் இருக்கும். அது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் நடக்கும். அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 6 months ட்ரைனிங், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாஸில் நடக்கும். phase 2 ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month ட்ரைனிங் வந்து அதே சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமியில் நடக்கும் ஹைதராபாத்தில். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம், ஐபிஎஸ் ஆஃபீஸரோட சேலரி. ஸோ எந்த மாதிரி சேலரி இருக்கும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது, டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட்டாக இருந்து தான் நம்ம படிப்படியாக தான் போக முடியும். அப்படி வந்து பார்க்கும்போது நம்மளோட ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,600 ஸ்டார்ட் ஆகுது. அதோட நீங்கள் டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்லேயே அதே போஸ்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட அதிகபட்ச சேலரி வந்து 39,100 வரைக்கும் இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பேன்னு சொல்லி 5,400 போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அடிஷ்னல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த லெவலுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா அதே கிரேட் பே தான், அதே சம்பளம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களோட மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 39,000 ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட கிரேட் பே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதிகமாகிடுச்சு, 7,600 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸை நீங்கள் மேலே போவீங்க ப்ரொமோட் ஆகி, அதோட கிரேட் பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8,700 வரைக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் இந்த ஜாபுக்கு மேலே நீங்கள் போகும்போது 37,400 ஸ்டார்ட் ஆகுது. 67,000 வரைக்கும் உங்களோட சேலரி ரேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், அதாவது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க, அவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 37,400 கிடைக்குது, அப் டு 67,000. அதோட கிரேட் பே வந்து பார்த்திங்கன்னா 10,000. அதுக்கப்புறம் பாருங்கள், அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், அதாவது ஸ்பெஷல் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட சேலரியும் சேம் தான். பட் கிரேட் பே வந்து பார்த்திங்கன்னா 12,000 கன்வெர்ட் ஆகிடுது. அப்புறம் இருக்கிறதே ஹையஸ்ட் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், கமிஷனர் ஆஃப் போலீஸ் நீங்கள் ஆகுனீங்கன்னா அவங்களோட சேலரி 80,000 per month. சப்போஸ் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா நம்ம இன்னொரு வாட்டி போடுறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸரோட என்ட்ரி லெவல் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 50,100 per month. அலவன்ஸ் அது கூட எல்லாமே சேர்த்து போடுவாங்க. டிஜிபியோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியா டிஐ சிபிஐ அவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 12,25,000 per month. அதுக்கப்புறம் டிஎஸ்பியோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 56,000 per month. அண்ட் ஏஎஸ்பியோட சேலரி வந்து 67,000 per month.